பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் அதை கேட்கல, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல வேகமா ஒரு ஹalleluya. ஆமென். சமயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையில கர்த்தர் அதுதான் பேசினார். பொறுத்திருந்து பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். பொறுத்திருந்து தேவ சமூகத்தில் நம் கர்த்தரை தேடி வரும் பொழுது ஆண்டவர் நம்மளை வாழ்க்கையில பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அவர் செய்யாமல் போக மாட்டார், அவர் நிச்சயமாகவே செய்வார். ஆண்டவருடைய கரம், தேவனுடைய கிருபை அவரை தேடுகிற பிள்ளைகள் மேல எப்போதும் இருக்கும். மழை வரும்போதே நினைச்சேன் பாதி காணாம போயிடும் அப்படின்னு. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை எப்போதுமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவரை எல்லா சூழ்நிலையிலும் தேடி வரும்பொழுது கர்த்தர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இம்மட்டும் நம்ம நடத்தினவர் இனியும் நம்ம நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு ப்ராப்பர்சியும் தீர்க்க தரிசனங்கள் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. Every prophecy is happening. எல்லா தீர்க்க தரிசனமும் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வரைக்கும் கர்த்தர் சொல்லி நடக்காமல் இருந்ததில்லை. வெள்ளம் வரும்னாலே தைப்பிகளை பயங்கர வெள்ளம் வந்து அநேக வீடுகள் சேதம் உண்டாயிற்று. பினாய்க்குள்ள நிலச்சரிவு வந்து பயங்கர பாதிப்பு உண்டாகுது. ஏதோ ஒன்று நடக்க போகிறது, அது மட்டும் நல்லா தெரிகிறது.
அடுத்து இந்த மாதம் முடிந்து 11வது மாதம் 12வது மாதத்திற்குள்ளே போகும்போது அநேக கூக்குரல் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். பொறுத்திருப்பால் நீங்கள் கட்டாயம் கேட்பீர்கள். ஆனாலும் அவைகள் மத்தியிலும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாகவே கர்த்தர் ஜெயத்தை தருவார். நான் ஒன்று சொல்றேன், இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து புரோஃபஸி வந்துருச்சுன்னா, தீர்க்கதரிசன வார்த்தை வந்தால் நீங்கள் ஏனோ தானமா எண்ணிவிடக் கூடாது. காரணம் என்னவென்றால் அது கட்டாயம் நடக்கும், அது கட்டாயம் சம்பவிக்கும். ஆண்டவர் சொன்ன எல்லா தேசங்களை குறித்தும் உலக நாடுகளை குறித்தும் கர்த்தர் சொன்ன எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு அந்திகிறிஸ்து எப்படி வருவான் என்று நான் சொல்லி முடித்து திங்கட்கிழமையிலிருந்து நான் பார்க்கிறேன், யூடியூப்ல எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபலமாக அதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் லைன் ஆஃப் ஜூடாக்கு முதல் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ரொம்ப கேவலமா இருக்கு. ஆண்டவர் லைன் ஆஃப் ஜூடாக்கு கர்த்தர் முதல் வெளிப்படுத்துவார். இந்த வருகிற வாரத்திலும் 2 அந்திகிறிஸ்துக்கள், 2 விதமான அந்திகிறிஸ்து. யார் எவர் வருவான்? இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. காலையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். காலையில் அதை பேசணும்னா ஆவியானவர் தான் தெரியும், ஒரு ஆவியின் சொல்றதா இருப்போம். ஆனால் காலையில் சில காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னும் சில நேரத்தில் காலையில் பேசுவது சாயங்காலம் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். சில நேரத்தில் அதுவே பேச வைப்பார், சில நேரத்தில் ஆண்டவர் அதை அனுமதிக்க மாட்டார். ஸோ அதனால ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாரும் 4 மணிக்கு ஓடி வந்துருக்கு. ஆண்டவரை தேடி கர்த்தருடைய வார்த்தையை நாம் கனப்படுத்தி அந்த கடைசி காலத்தில் நாம் வாழுகிறோம். காலங்கள நேரங்களை நாம் அறிந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அடுத்த கடைசி எழுப்புதலுக்காக தேவன் நம்மளை பயன்படுத்த போகிறார். அதுக்கு பெரும்பாடு மத்திய ஆதாயத்தில் இயேசு வருவது உறுதி. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு வருவது சந்தேகமே கிடையாது. அவர் சீக்கிரமாய் வரதான் போகிறார். நல்ல ஒரு அலையா சத்தமடையா சொல்லுங்க, அலையா. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிற நாட்களிலே கர்த்தர் யாரை எதிர்பார்க்கிறார்? எப்படிப்பட்டவர் எதிர்பார்க்கிறார்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தான் எதிர்பார்க்கிறார். நீங்க எழுப்பிட்டீங்கன்னா தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க தான் போகிறோம். நீங்க எழுப்பினாலே போதும், நீங்க உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு விலகி போயிடும், உங்கள் பலவீனங்கள் உங்களை விட்டு விலகி போயிடும், உங்கள் சோர்வுகள் உங்களை விட்டு விலகி போயிடும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்கள் எழுப்பிட்டாலே ஆண்டவர் புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நீங்க எழுப்பிட்டாலே உங்களுக்காக ஆண்டவர் பாதையை உண்டு பண்ணுவார். நீங்க எழுப்பிட்டாலே கர்த்தரோட தூதர்கள் மத்தியில் இறங்கி வருவார். நீங்க எழுப்பிட்டாலே பரலோகம் திறக்கப்படும். நீங்க எழுப்பிட்டாலே ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும். நீங்க எழுப்பிட்டாலே தேவன் நமக்கு பட்சத்தில் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஹல்லேலூயா. இதுவே நீங்கள் எழும்பணும், ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு நம்ம தியானத்துக்கு நியாயாதிபதிகள் புஸ்தகம், The Book of Judges, 1ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் தியானத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். The Book of Judges, chapter 1, verse 1-2. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு யார் புறப்பட்டு போவார் என்றார். அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நான் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோடு கூட எழுந்து வா, உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றார். அப்படியே சிமியோன் அவனோடு கூட போனான். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் பேசிக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசிக்கிலே அதோனி பேசைக்கு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெரிசியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசைக்கு ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கையில் அவர்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள்.
செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றார். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். யூதாவின் புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கினார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்புகிறேன் நீங்கள் அடிக்கடி பைபிள்ல இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்க நம்புறேன். அப்படி வாசிக்கிறேன்னா கவனமா கேளுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கூட பேசுவாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் 430 இயர்ஸ் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் அவர்களை கிருபையாக கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு பிற்பாடு மோசேயின் காலம் முடிந்து ஜோஷுவாவின் காலம் வருகிறது. ஜோஷுவா 31 ராஜாக்களை கொன்று போட்டார். எத்தனை ராஜா கொண்டு போட்டார் சொல்லுங்க பாருங்க. எத்தனை ராஜா கொண்டு போட்டாரு? 31 ராஜா. இந்த 31 ராஜா கொண்டு போட்ட உடனே இப்ப ஜனங்க நினைச்சாங்க எல்லாம் செத்து போயிட்டான், எதிரிகளா செத்து போயிட்டான், இனி செட்டில் ஆயிடுச்சுப்பா, இனி எதிரியே வரமாட்டான் அப்படின்னு நம்ம எல்லாம் நினைக்கும் போதுதான் புதுசா ஏதாவது கலந்துடும். எப்போதுமே நம்ம லைஃப்ல அப்படிதான், எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு, இனி நமக்கு பிரச்சனையே வராது. அவன் மண்டைய போட்டான், நமக்கு பிரச்சனையே வராது. இவன் மண்டைய போட்டான், பிரச்சனையே வராது. சேஃப் ஜோன்ல இருக்கிறோம்னு எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அப்பதான் புதுசா ஏதாவது கிளம்பும். இவங்க 31 ராஜாக்களை கொன்று போட்டார். 31 ராஜாக்கள் மரித்து விட்டார். இவர்கள் கர்த்தர் வாக்கு பண்ணின கானான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல குடியிருக்கிறார். என்ன நடந்தது? திடீர்னு பார்த்தா கானானியர்கள் அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். ஒன்று சொல்ற கவனமா கேளுங்க. எவ்வளவு எதிரிகள் எழும்புகிறார்களோ அவ்வளவு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை கண்டுகொண்டே இருப்பார். எனவே ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிரி இருப்பது நல்லது. சொல்லுங்க இப்படி சொல்லுங்க. வந்துட்டாங்க அம்மா பிரேஸ்கோ. சரி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதிரி இருப்பது நல்லது. நல்லது சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, எதிரி இருப்பது நல்லது. இப்ப ஒரு ஸ்கூல்ல நம்ம படிக்கிறோம், பரீட்சையே இல்லைன்னா அந்த புள்ள என்ன லெவல்ல இருக்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆமா, யாரு படிப்பாரு? இப்ப பாருங்க, இந்த கொரோனா டைம்ல பரீட்சையே இல்லை. ஆமா, அந்த பிள்ளைங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. கொரோனாக்கு முன்ன ஒரு மாதிரி, கொரோனாக்கு பின்ன ஒரு மாதிரி. அந்த காலத்துல ஃபார்ம் 3 பரீட்சை வந்தாலே நமக்கு பயம் உண்டாகும். ஃபார்ம் 3 பாஸ் பண்ணாதான் ஃபார்ம் 4 போக முடியும். ஆனா ஒரு காலகட்டம் வந்துச்சு, பாஸோ ஃபெயிலோ எல்லாரும் என்ன போயிடலாம், ஃபார்ம் 4 போயிடலாம். எல்லாரும் போயிடுச்சு ஃபார்ம் 4. அந்த ஃபார்ம் 4 போகும்போது எல்லாம் வீணாக போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஸ்கூல் சிஸ்டம் வீணா போயிடுச்சு. அப்புறம் ஃபார்ம் 5 இல்லாம சரி ஃபெயில் பண்ணா யூனிவர்சிட்டிக்கு போக முடியாது. இப்ப பாஸோ ஃபெயிலோ எல்லாரும் கையில ஒரு டிப்ளமா வச்சிருக்கு. எல்லாரும் கையில வச்சிருக்கு. எல்லாரும் கையில ஒரு டிப்ளமா வச்சிருக்கு. எல்லாரும் கையில ஒரு டிகிரி வச்சிருக்கு. எல்லாரும் கையில ஒரு வச்சிருக்கு. ஏதோ முடியும். ஆனா பரீட்சை இருக்கும் போதுதான் வாழ்க்கையோடைய தரம் தெரியும். இவன் எந்த லெவல்ல இருக்கிறான், எந்த லெவல்ல இவன் எந்த கிளாஸ்ல இருக்கா நமக்கு தெரியும். அதே போல ஆண்டவர் ஏன் எதிரிகளை அனுமதிக்கிறார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், சஞ்சலங்கள், துயரங்கள், அப்பதான் நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பார்வோனை மேற்கொண்டார்கள், செங்கடலை கடந்து வந்தார்கள், அவர்கள் அமலேக்கியரை கடந்து வந்தார்கள், மோவாபியரை கடந்து வந்தார்கள், அவர்கள் எல்லாரையும் கடந்து வந்தார்கள். யோசுவாவின் நாட்களில் 31 ராஜாக்களை கடந்து வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் கடந்து வந்த பிற்பாடு பைபிள் சொல்றது, ஆண்டவர் சொன்ன வாக்குப்படின கானான் ஊருக்கு வரும்பொழுது கானானியர்கள் அவர்களுக்கு விரோதமாக எதிர்ப்பாய் செயல்படுகிறார்கள். ஆனால் அந்த எதிர்ப்பாய் செயல்படுகிற யார் யுத்தம் செய்வது அவர்கள் தெரியவில்லை. காரணம், யோசுவா மரித்து விட்டார், மோசேயோ இல்லை. இப்ப யார்தான் போறது, யார்தான் போய் யுத்தம் பண்றது? அவங்களுக்கு ஒரே கொலப்படி, யார்தான் அனுப்புறது, எவன் தான் இருக்கா? இப்ப பாருங்க, இன்னைக்கு மலேசியால அன்வார் இல்லைன்னா யார்தான் பிரைம் மினிஸ்டர் ஆகுது என்று உங்களுக்கு கேட்டா நீங்களே குழந்தைகள் எவன் தான் சரியான தலைவரா இருப்பான்? ஒரு காலத்துல மகாதேவர் இருக்கும் போது நம்ம சொல்லுவோம் நஜீப் உட்பன்றோம், நஜீப் வருவாங்க, அன்வார் சரியான தலைவர் சொல்லுவோம். இப்ப அன்வாரும் கல்வி உட்பணும். அடுத்து யார் இருக்கிறான்? யார் தரமான ஆள் இருக்கிறான்? யார் வருவா?
இவன் வருவானா, இவன் சரியா இருப்பானா, அவன் சரியா இருப்பானா. இந்த ஜனங்களுக்கு ஒரே கேள்வி, யார் வருவா, யார் இந்த யுத்தத்துல போவா, யார் இந்த யுத்தத்துல ஜெயிப்பா என்ற ஒரு கேள்வி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்கிறார்கள். கவனிக்க தெய்வப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில துயரங்கள் வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நிந்தை வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வரும்போது தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஆண்டவரை தேட வேண்டும். வேதம் சொல்லுகிற கர்த்தரை தேடுகிறவர்கள் பிழைப்பார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் வாழ்வடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கும். ஆண்டவர் சாதாரணவர் அல்ல, அவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் கல்லும் மரமல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். அவரை கூப்பிட்டாலே நமக்கு பதில் தருவார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் பதில் தருகிறவராக இருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் போய் கேட்கிறாங்க, யார் போகுது, யார் நல்லவரே முன்ன போகுது என்று கேட்கும் போது கர்த்தர் சொல்றார், யூதா புறப்பட்டு போவதாக. யாராவது சொல்லுங்க யூதா, சொல்லுங்க யூதா. ஆண்டவர் யூதாவை அனுப்பு. ஆண்டவர் ரூபனை பத்தி பேசுறது, கர்த்தர் சிமியோனை பத்தி பேசுறது, கர்த்தர் லேவியை பத்தி பேசுறது. ஆண்டவர் யூதாவை அனுப்பு, துதிக்கிற ஜனங்களை அனுப்பு, ஆராதிக்கிறவனை அனுப்பு. ஏன்னா ஆராதிக்கிறவன் நிச்சயமாக ஜெயம் பெறுவான். நீங்க ரொம்ப ஆமென் சொல்றீங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆராதிக்கிறவன் ஜெயம் பெறுவான், ஆராதிக்கிறவன் ஜெயம் எடுப்பான். எத்தனை ஆமென் சொல்லுவார்கள்? ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35 வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 29:35 வாசிங்கள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். என்ன சொல்ற யூதா என்னது? சர்ச்சில் இருந்தது உங்களுக்கு தெரியலன்னா கேவலம். ஒரு ஆமென் சொல்லுங்க. யூதானா துதின்னு அர்த்தம். இவன் கர்த்தரை துதிப்பான். ஏனால் ரொம்ப இக்கட்டான நிலைமையில யாக்கோபே எதிர்பார்த்து கொண்டிருக்க நேரத்தில் ஒரு கட்டம் வந்தது. போராடே இதுக்கு மேல ஆண்டவரை துதிப்பண்டான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறார், யூதா என்று. யூதா துதிக்கிறவன். துதிக்கிறவனுக்கு கர்த்தர் ஜெயத்தை தருவான். துதிக்க துதிக்க துதி என்பது ஒரு யுத்தம். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. துதி என்பது ஒரு யுத்தம். நீங்க எந்த அளவுக்கு சபையில கை தட்டி கர்த்தரை ஆராதித்து துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு யுத்தத்துல ஆண்டவர் ஜெயத்தை தருவார். ஒரு அழைதியா சொல்ல மாட்டேங்களா? அதுதான் பொதுவா நீங்க எல்லா இடத்துக்கும் போனீங்கன்னா பிரசன்னம் முத வராது. எது முத வரும்? எது முத வரும்? எது முத வரும்? எங்கேயாவது போயிட்டு பிரசங்கம் முடிச்சுட்டு அப்புறம் துதி ஆராதனை நடக்குமா? இல்லை. முத என்னது? துதி. முத praise and worship. அதுக்கு பொறுப்பானது என்னது? வார்த்தை. அதுக்கு பொறுப்பானது வசனம். ஏன்? துதிக்கும் போது கர்த்தர் தடைகளை உடைக்கிறார். துதிக்கும் போது தேவன் எரிகோ மதலை உடைக்கிறார். துதிக்கும் போது ஆராதிக்கும் போது தேவன் உள்ளாவுகிறார். ஆண்டவர் உள்ளாவுகிற ஒரு நேரம் என்றால் ஜனங்களோடு கூட கர்த்தர் உள்ளாவுகிற ஆண்டவர் கிட்டி சேர்கிற ஒரு நேரம் என்றால் ஆராதிக்கிற ஒரு நேரம், துதிக்கிற ஒரு நேரம். இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆண்டவரை துதிக்க துதிக்க ஒரு இறங்கி வந்து தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறார். ரொம்ப நீங்க சிம்பிளா உங்களுக்காக ஜோம் பண்ண போறது ஃபேன் பண்ணுங்க. கீழே ஆமா அரபியல்னா ஒரு கொஞ்சம் நான் இங்க நிற்பதே அவரோட கிருபை சொல்றேன். ஒரு நாள் பயங்கர காய்ச்சல். அதாவது கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கூட பேசுவோம். எதிர ஆமென் சொல்லுவார்கள். ஏற்க மழை எல்லாம் வந்து நம்ம ஒரு வழி ஆக்கிடுச்சு. இதுக்கு இடையில சொட்டோடு வருது. கர்த்தருக்கு சோதம். ஒரு ஆமென் சொல்ல பார்த்தோம். ஆமா இந்த நேரத்தில் யாரும் செட்டோடலாம் சாப்பிடாதீங்கன்னா நல்ல பிள்ளையா இருக்கும். கர்த்தர் நல்ல ஒரு ஆமென். கொண்டு வந்து செட்டோடு சாப்பிட்டு அழைப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை தொண்டை சளி ஐயோ சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் அது என்னமோ ஒரு ஐஸ்கிரீம் வரும். என்ன ஐஸ்கிரீம் வாங்க? என்ன ஐஸ்கிரீம் வாங்க? மிக்ஸா காது வேகமா சொல்லுவாங்க. மிக்ஸுவா? மிக்ஸு உள்ள போட்டு பபுள்னா போட்டு சைட்ல வச்சுருக்காங்க. வேணுமா வேண்டாம் கேட்காம இருந்தா பரவாயில்ல. வேண்டுமா வேண்டாம் அப்படின்னு கேட்கிறாரு. உள்ள மனசு வேண்டாம்னு சொல்லுது. இன்னொரு மனசு ஒரு வாட்டி நக்கிப்பாரு.
அந்த ஒரு மக்கள் தான் இன்னைக்கு கீழே உட்காந்துருந்தாங்க. இஷ்டமா இருக்கு. நல்ல எதிர ஆகவேன்னு சொல்லுவேன். சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல வேகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்ம துதிக்கும் போது, நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர் தடைகளை உடைக்கிறான். இப்போ இந்த மக்கள் அன்னைக்கு வர்ஷிப் சரியா பண்ணலன்னா பிரசங்கம் ரேஸ்ல வராது. எனக்கு தெரியும். அது ஒழுங்கா ஜோம் பண்ணி நடக்குதா இல்லை ஏறக்குறைய நடக்குதா மனசார நடக்குதா எனக்கு கண்டுபிடிச்சிடும். சிலத்துல இங்க பண்றதுக்கும் வேற இடத்துல இங்க பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அது மனசார பண்ணிச்சுன்னா அந்த அன்னைக்கு பிரசங்கம் பவரா வரணும். ஏன்னா அதுதான் ஃப்ரண்ட். துதிக்கிற பிள்ளைகள் நீங்க தான். இப்ப நீங்க சர்ச்சுக்கு உள்ள வரீங்க, நீங்க நல்லா துதிக்கிறா ஆராதிக்கிறா, என்னதான் வசனம் பேசணும் உங்களுக்குள்ள இறங்க அது அப்படியே பந்து அடிச்சு பவுன்ஸ் பண்ணி வந்த மாதிரி இருக்கும். ஆனா நீங்க துதிக்கிற ஆளா இருந்தா, நீங்க செபிக்கிற ஆளா இருந்தா, உங்களை மறந்து யாரையும் பார்க்கணும். சர்ச்சுக்கு வரும்போது எந்த முகரையும் பார்க்கக்கூடாது. ஒரு ஆமை சொல்லுங்க, பக்கத்துல பாசம் சர்ச்சுக்குள்ள வந்தா எந்த முகரையும் பார்க்கக்கூடாது, எந்த மூஞ்சியும் பார்க்கக்கூடாது. லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, கண்ணுமை அடிச்சிருக்கா, இது அது பண்ணிருக்கா, இது மாதிரி நீ பார்க்க வேண்டிய ஒரே முகம் இயேசு மட்டும் தான். எத்தனை பேர் ஆமை சொல்லுங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சில மூஞ்சிகளை பார்க்கவே பயமா இருக்கு. ஏன்னா அது வெளியே போய் சொல்லுது, பாஸ்டர் என்னையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு தோணுது நான் அதே பார்த்துருக்க மாட்டேன். அந்த மூஞ்சி எவன் பார்ப்பான் அதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா வெளியே போய் சொல்லி பாஸ்டர் என்னையே ஒன்றை பார்த்து நான் என்ன செய்யுது. ஒரு வாட்டி கண்ணு வலி இருக்கு. அந்த கண்ணு வலி வரும்போது கண்ணை சரி பிரசங்க நேரத்தில் கண்ணு அரிக்குது. டக்கு டக்கு டக்குன்னு இப்படி செஞ்சு இப்படி செஞ்சுக்கிட்டு ஒரு அம்மா போயிடு பாஸ்டர் என்ன பார்த்து கண்ணு அடிச்சுட்டு இருக்காரு. அதனால இப்ப யாரையும் பார்க்கறது சிவராமா பார்த்துக்கிட்டு பேசுறாரு. யாராவது பார்த்து சீலாமா பேசுற சீலா பார்த்து அதனால கவனிக்க ஆராதிக்கும் போது துதிக்கும் போது எப்போ சொல்லுவோம் முன்பின் இருக்கிறவங்க வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வர்ஷிப் சரி இல்லைன்னா வசனம் வராது. அதே போல அங்க இருக்கிறவங்க, நீங்க கீழே இருக்கிறவங்க, நீங்க சரியா கை தட்டலனா, நீங்க சரியா வாய் திறக்கலனா, நீங்க சரியா தேவனை மகிமைப்படுத்தலனா வார்த்தை உள்ளுக்குள்ள செயல்படாது. ஏன்னா துதி ஒரு ஆயுதம், ஒரு யுத்தம். நீங்க துதிக்க துதிக்க தேவன் நம்ம மத்தியில் இறங்கி வருகிறார். தூதர்கள் இறங்கி வராங்க. கர்த்தர் நமக்கு அதில் ஒரு ஜெயத்தை தருவார். ஜூடானாலே துதிக்கிற ஒரு சபையா இருக்க வேண்டும், ஆராதிக்கிற ஒரு சபையா இருக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு சபையா இருக்க வேண்டும். இது பாரம்பரிய சபை அல்ல. இது வந்தமா நின்னமா போனமா நேரம் வந்த நேரம் நின்ன நேரம் நேரம் சத்தமா அப்படி இல்லை. ஆவியோட உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு சபையா இருக்க வேண்டும். தேவனை ஆராதிக்கும் போது துதிக்கும் போது வேதம் சொல்கிறது, இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எரிகோவை சுத்தி வந்து 7வது நாள் கர்த்தரை துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். தேவனுடைய மகிமை வெளிப்படுது. எல்லாம் இடிந்து ஒழிந்தது. அதுவே உங்களுடைய வாழ்க்கைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் உங்களை விட்டு போக வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். எத்தனை ஆமென் சொல்லுங்கள். ஏசாயா 43:21 இந்த ஜனங்கள் எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டது, தேவன் நம்மளை உருவாக்கினார், தேவன் நம்மளை அழைச்சதை அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த. எத்தனை ஆமென் சொல்லுங்கள். சொல்லுங்க ஹல்லேலூயா. சாத்தா யாத்திரை உங்க மேல பெரிய காண்டா இருந்தா எத்தனை தெரியும்? சாத்தா ஏன் உங்க மேல சரியான காண்டா இருந்தா? சாத்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பதான் உங்களை போட்டு தந்தான்னா ஓடியாது. எப்பதான் உங்களை போட்டு தந்தி உங்களை க்ளோஸ் பண்ண. ஏன் அப்படின்னா பரலோகத்துல துதிக்கிறவன்னு சொன்ன பரலோகத்தில் துதிக்கிறாங்க யார்? லூசிபர். யாரு? லூசிபர். நீங்க எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அவன் மேல ஆண்டவர் பத்மராக, புஷ்பராக, வைரவச்சை, இந்திரேகம், ஜஸ்பி இப்படிப்பட்ட கற்கெல்லாம் தேவன் அவனை வைத்து அலங்காரித்து அவன் பரலோகத்தை தேவனை ஆராதிக்கிறான். அந்த ஆராதிக்கிறவனை கட்ட தள்ளினால் பரலோகம் காலியாயிரும். ஒரு இடம் காலியாயிரும். அந்த இடத்துலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை தெரிந்து கொண்டார், மனுஷனை தெரிந்து கொண்டார். ஏசாயா ஆகாசம் இந்த ஜனங்களை எனக்குன்னு நான் அனுப்பிடுறேன். உங்களை கர்த்தர் அவருக்குன்னு ஏற்படுத்தினார். அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க. அப்ப சாத்தா பார்த்தா என்னடா இது, நம்ம பரவல தள்ளிட்டு வருப்பாடு கர்த்தர் அந்த இடம் காலியா வச்சிருப்பாரு. பார்த்தா நம்ம பொசிஷன் இன்னொரு ஆளை கொடுத்துட்டாரு. அவன் பாட்டுக்கு அவனுக்கு எல்லா கிருபையும் கொடுக்கிறார், அவனுக்கு பூமியும் கொடுக்கிறார், ஆளை செய்ய கொடுக்கிறார். அப்ப விசா சும்மா விடுவானா? நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்மளை தாக்கிக்கிட்டே இருப்போம். ஆனா அவனுக்கு தெரியாது, அவன் எவ்வளவு நம்மளை அட்டாக் பண்றானோ அவ்வளவு கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதுவே சொல்றார், யூதா புறப்பட்டு போவதா,
இந்த யூதா ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஏன் யூதாவுக்கு தேவன் முதலிடம் கொடுக்கிறார்? ராஜரீக ஸ்தானத்தை கர்த்தர் யாக்கோபு யூதாக்கு ஏன் கொடுக்கிறார் அப்படின்னா, யூதா எல்லாவற்றிலும் உயர்ந்தவன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவார்கள்? உலக ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ துதிக்கிறவனா இருந்தா நீ எல்லாவற்றிலும் உயர்ந்தவனா இருப்ப. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ சத்தமா சொல்லுங்க, நீ துதிக்கிறவனா இருந்தா. இதுவே வாய்ப்பு பண்றீங்க, அப்புறம் எங்க தொடர்ந்து பண்ணுங்க. சத்தமா சொல்லுங்க, நீ துதிக்கிறவனா இருந்தா எல்லாவற்றிலும் உயர்ந்தவனா இருப்ப. ஒரு ரெண்டு சொல்ல மாட்டீங்களா? நீங்க புலம்புறவனா இருக்க கூடாது. எப்படி இப்படிப்பட்டவனா இருக்கணுமா? துதிக்கிறார், வர்ஷிப் பண்றார். தேவன் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளையா இருந்தால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். துதிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? துதிக்கிறவனுக்கும் துதிக்காதவனுக்கும், துதிக்காதவனுக்கு அவன் தான் அபிஷேகத்தை தேடி போவான், துதிக்கிறவனுக்கு அபிஷேகம் தேடி வரான். இந்த வராமே சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சவுல அபிஷேகம் பண்ணும்போது சவுல் தான் சாமுவேலை தேடி போறான். ஆனா துதிக்கிற தாவீதுக்கு சாமுவேலே தேடி வரான். இன்னைக்கு ராத்திரி நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சு கர்த்தரை விடுதலையோடு துதிச்சீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்துறீங்கன்னா, நான் ஒன்று சொல்லிட்டா, உங்களுக்கு வர வேண்டியதை உங்களை தேடி வரலாம். நீங்க தேடி அலைய தேவை, தானா வரும். ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையும் கிருபையும் தேடி வரும். நீங்கள் உங்க சுகத்தை கர்த்தர் தானா கொண்டு வருவார். நீங்க சர்ச்சில் கை தட்டி ஏசப்பான்னு கூப்பிட்டா போதும், உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் தானா பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்ப ரெண்டு கையை தட்டி ஜீசஸ் சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். கேவலமா நல்ல கையை தட்டி சத்தமா ஜீசஸ் சொல்லுங்க. 1 2 3 சத்தமா. பக்கத்துல யாராவது கை தட்டலன்னா சம்திங் ராங்னு அர்த்தம். ராங்னா கை தட்டல பாரு, ஏதோ ஒரு புரிஞ்சு. சரி, நல்ல கை தட்டி எல்லாம் சத்தமா சொல்லுங்க. 10 தடவை ஜீசஸ் சொல்லுங்க. 1 2 3 10 வரை சொல்லுங்க. துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பக்கத்தில் வருவார். துதிக்கிற பிள்ளை. என்னோட லைஃப்ல நிறைய சம்பவங்கள் நடந்தது. அது ஒரு சம்பவம், இந்த பிணை கடல்ல ஒரு நாள் குளிக்க போயிடும். அப்ப எங்களுக்கு சர்ச்சில் இருக்கும்போது அவங்க யூத் கேம்ப் கொண்டு போவாங்க. அந்த யூத் கேம்ப் போகும்போது நாங்கள் நல்லா குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த பார்டரை தாண்டி நீங்க ஸ்விம்மிங் அடிக்கக்கூடாது, இந்த பார்டரை தாண்டி நீங்க போகக்கூடாது. நமக்கு ஒரு பழக்கம் இருக்கும், எதை செய்ய வேணும்னு சொல்றாங்களோ அதுதான் செய்யும். அப்ப என்ன அப்படி போனா அப்படி என்னதான் நடந்துரும் அப்படின்னு சொல்லி நானும் என்ன பண்ண போய் ஒரு கட்டம் வரும்போது அந்த ஆலையை இழுத்துட்டு அப்படியே கொண்டு போகுது. எனக்கு அதுக்கு மேல நீச்சல் அடிக்க முடியல, அதுக்கு மேல வர முடியல. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்க்கிறேன், வாய்ப்பே இல்லை, வர மாட்டேன். செத்துண்டா முடிச்சுறான். டக்குனு உள்ள மனுஷன் உள்ளத்தில் ஆளுநர் சாக போற தெரியுது. ஜீசா அப்படின்னு கத்துனேன். ஏதோ ஒரு படகு அந்த சப்பானுடைய அந்த கம்பு ஒருத்தர் நீட்டணும், அந்த கம்பு பிடிச்சி அந்த கம்பு நீட்டனை பிடிச்சி அவன் ஏதோ கிடைச்சு சொன்ன எழுத்தா பாருங்க, நடு கடல்ல இருக்கு. அந்த ஜீசஸ் அந்த ஒரு துதிதான், அந்த ஜீசஸ் அந்த ஒரு ஆராதனை கர்த்தர் அன்றைக்கு எனக்கு வாக்கு கொடுத்தார். அதான் சொல்ல, வாழ்க்கையில் எந்த போராட்டம் வந்தா, எந்த பிரச்சனை வந்தா, எந்த சஞ்சலம் வந்தா, இயேசுவை நாமத்தை கூப்பிடாங்க, அந்த நாமத்தை துதிங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, இயேசுவை நாமத்தால் வானோர் பூலோகங்கள் பூமிகள் உலகங்கள் யாவும் உடையும். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையா இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமத்தை எல்லாம் அறிக்கப்படுகிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமம். நாமத்தை கூப்பிடும்போது நமக்கு அற்புதம் நடக்கிறது. அந்த நாமத்தை கூப்பிடும்போது நமக்கு அதிசயம் நடக்கிறது. அந்த நாமத்தை கூப்பிடும்போது கர்த்தர் நமக்கு விடுதலை தருகிறார். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அதுவே அந்த நாமத்தை கூப்பிட்டோம்.
தாவீது எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடுகிறவனாக இருந்தான். தேவனை ஆராதிக்கிறவனாக. அதனால அபிஷேகம் அவனை தேடி வந்தது. அபிஷேகம் உன்னை தேடி வர வேண்டும் என்றால், நன்மை உன்னை தேடி வர வேண்டும் என்றால், தேவனுடைய கிருபை உன்னை தேடி வர வேண்டும் என்றால், நீ துதிக்கிறவனாக இருக்க வேண்டும். நீ யூதாவாக இருக்க வேண்டும். நீ யூதாவாக இருந்தால் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை உயர்த்துவார். இவங்க கேட்கிறாங்க, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் யார் ஆண்டவரை போகலாம்? அவங்க யோசிக்கிறான், ஆண்டவர் ரூபனை கூப்பிடலாம், ஆண்டவர் சிமியோனை கூப்பிடலாம், ஆண்டவர் லேவியை கூப்பிடலாம். ஏன்னா ரூபன் கூப்பிட்டாங்க, வேலை ரூபனை கூப்பிடுறாரு கொடுக்கு. அவனே நாள் இல்லாம இருக்கான், சரி இல்லாம இருக்கான். ஒரு நாள் அக்கினியா இருக்கான், ஒரு நாள் குஷுனா இருக்கும். நாள் இல்லாதவன் ரூபன். ரெண்டாவது சிமியோன், அவன் ஒரு கோபக்காரன், யோசிக்கவே மாட்டான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். இந்த அதிகமா கோபப்படுறதுக்கு மூளை வேலை செய்யாது. உங்கதான் சொல்றேன், கோபப்படுறேன் சொல்ற பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதிகமா கோபப்படுறவனுக்கு என்ன அரைக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து அதிகமா கோபப்படுறவனுக்கு இதான் சாக்கு. பக்கத்துல கை கட்டி சொல்லுங்க, அதிகமா கோபப்படுறவனுக்கு அப்பாவை யாராலும் செய்யலாம் சாப்பிட்டு கை கட்டி. அதிகமா கோபப்படுறவனுக்கு எது வேலை செய்யாதா? எது வேலை செய்யாதா? ஆத்திரக்காரனுக்கு புத்தி. இவன் சிமியோன் கோபத்தினால அவன் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். அவன் கூட போனவன் கோபக்காரன் சொன்ன இன்னொருத்தன் லேவி, அவன் என்ன ஆயிட்டான்? கோபத்துல கொன்று போட்டான், ஆசீர்வாதத்தை இழந்தான், சாபத்தை வாங்கி கொண்டான். ஆண்டவர் பார்த்தார், ரூபன் அனுப்பினாலும் சரி வராது, சிமியோன் அனுப்பினாலும் சரி வராது, லேவி அனுப்பினாலும் சரி வராது. அப்ப யார் அனுப்பினாண்டவரை? ஆண்டவர் சொல்றாரு, துதிக்கிறவரை அனுப்பு, துதிக்கிறவரை அனுப்பு, யூதாவை அனுப்பு. ஏன்? யூதா எப்போதுமே என் கண்ணுக்கு உகந்தவனாய் காணப்படுகிறார். துதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் எப்போதுமே உகந்தவனாய் ஆண்டவர் பார்ப்பார். எதிர்வராமல் சொல்வார். இந்த யூதா எப்படி பிறக்கிறார்? சில சம்பவத்தை சொல்றேன். யூதாவுடைய அம்மா பேர் லேயா. யூதாவுடைய அம்மா பேர் லேயா. இந்த யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போறார் வேலைக்கு. அங்க போகும்போது மாமனார் ஜட்ஜி பண்ணாரு, நான் உனக்கு ஒரு அழகான ஒரு பிள்ளைய நீ ஆசைப்பட்ட ராகேல கொடுக்கிறேன்னு சொன்னார். கொடுக்கிறேன்னு சொன்னவர் ராத்திரியில என்ன நடந்துச்சு தெரியல, ஒரு தண்ணி கிணி போட்டிருப்பானான்னு தெரியல. கல்யாணம் பண்ணது கூட அவனுக்கு கை தரல. அவர் அந்த அளவுக்கு முட்டாளா இருந்திருக்கிற மறுநாள் தான் தெரியுது ஆள் மாறிடுச்சு. ராத்திரி வரைக்கும் அவனுக்கு ஆள் மாறிடுச்சு தெரியல. ராத்திரி வரைக்கும் ஆள் மாறிடுச்சு. அவனுக்கு ஒரே வேதனை. காலையில பார்த்தா பிரச்சனை கண்ணுல இருக்கு. அவன் அப்பா பார்க்கிறாளா என்னைய பார்க்கிறாளான்னு தெரியல. அவனுக்கு ஒரே வேதனை. யாக்கோபு ஏமாத்திட்டீங்க. ஆகவே இந்த யாக்கோபு என்ன செய்கிறான்? இந்த லேயாளை புறம்பி தள்ளிக்கொண்டே இருந்தான். லேயாளை பிடிக்கலன்னு சொல்லி பிள்ளை மட்டும் பெற்றுக்கிறான். அப்படி ஒரு கேஸ். ஒரு ஆமை சொல்லமா இருக்கும். சொல்லுங்க. நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். 32 அதிகாரம் வீட்டுல போய் வாசி பாருங்க. பிடிக்கலன்னு சொல்லுவான், ஆனா போய் பிள்ளைய பத்திப்போம். ஒரு நாள் நீராயணன் பாஸ்டரா இருக்கும் சரியா சராத்திக்கு சேர்ச்ல ஒரு ஃபேமிலி வந்தாங்க, கவுன்சிலிங் வந்தாங்க. என்ன புருஷன் அழுகிறார். என்ன அழுகிறார்? அந்த பொண்டாட்டி அடிக்குது பாஸ்டர். அடி பயங்கர அடி. அடிச்சு அடியில கழுத்துல அவன் பிச்சு. அந்த நம்ம சர்ச்ல பாத்தீங்கன்னா ஐயோ இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படி கையினால கும்பிடும் பாஸ்டர் அப்படின்னும். விட்டா காலில் கூட விழுந்துடும். அப்படி ஒரு ஆள். ஆனா வீட்டுல போனா புருஷன் சொல்றான், முடியல பாஸ்டர்றான். இங்க கீறி ரத்தம் வந்து அழுகிறான். நான் கேட்டேன், இதுவா இந்த பிள்ளையா இந்த பொம்பளையா? ஆமா பாஸ்டர், இதுதான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் நான் சொன்னேன், சரி எல்லாம் சமாதானமா முடியாது பாஸ்டர், டிவோர்ஸ் பண்ணுங்க பாஸ்டர், முடியாது பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா ஒரு மாசம் என்னது சொல்ல என்ன சொன்னேன் சொல்லு என்ன சொன்னேன்? ஒரு மாசம் பொறுத்து சோமம். ஒரு மாசம் சரியா எல்லாம் சரியா. ஒரு மாசம் கழிச்சு 2 பேர் வராங்க. பாஸ்டர் என்ன சொல்லி சொல்ல இல்ல பாஸ்டர் மாசமா இருக்கு. என்னடா இது? எப்படா இது? அப்படிதான் பாஸ்டர். சண்டை போட்டோமா, அந்த சண்டையில ஏதோ நடந்துருச்சு பாஸ்டர். இன்னைக்கு 6 பிள்ளை 7 பிள்ளை. சில நேரத்துல நமக்கு மண்டையே சுத்திடும். இந்த யாக்கோபு அப்படிதான். இவனுக்கு லேயாளை பிடிக்கல. லேயாளை அப்படியே தள்ளுவான். அவனுக்கு பிடிக்கல. ஆனா
அவன் பிள்ளையே பத்திக்கிட்டு இருந்தான். இந்த லேயாளுடைய வாழ்க்கையில புறக்கணிக்கப்பட்டவளா, அப்பா கண்டி உள்ளான்னு பார்க்கிறான். அவன் வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கும் அவளுக்கு. ஒரு பக்கம் கண்ணு பிரச்சனை, ரெண்டாவது அப்பா தங்க பார்க்கிறான், மூணாவது அவளுக்கு நடக்க வேண்டிய முதல் கல்யாணம் அவளுக்கு நடக்காம தங்கச்சிக்கு நடக்குது. தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தா அக்காவுக்கு ஒரே வேதனையா இருக்கும். ஊரே கண்டிப்பா கேள்வி கேட்கணும், அக்கா இருக்கும் போது என் தங்கச்சிக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்கும். இந்த அக்காவுக்கு ஒரே வேதனை, என்னதான் இது. ஆனா ராத்திரில அப்பா செட்டிங் பண்ணி விட்டாரு. செட்டிங் பண்ணி விட்டோன்னே கணவருக்கும் பிடிக்கிறார். வெறுக்கப்பட்டவளாக, புறக்கணிக்கப்பட்டவளாக, தள்ளப்பட்டவளாக காணப்பட்டார். நான் சொல்றேன், யார் யார் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவா இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளதான் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் வைத்திருக்கிறார். எதற்கு ஆமென் சொல்லுவாங்க. யாக்கோபு லேயாளுடைய கண்ணுதான் பார்த்தான், ஆனா ஆண்டவரோ ஏவாளுக்குள்ள இருக்கிற யூதாவை ஆண்டவர் பார்த்தார். யாக்கோபு லேயாளுடைய வெளியேற்றத்தை பார்த்தார், ஆனால் ஆண்டவர் லேயாளுக்குள்ள இருக்கிற வரப்போகிற ராஜரிக குள்ளதை பார்க்கிறார். இந்த உலகம் உங்களை கேவலமா பார்க்கிறார். இந்த உலகம் உங்களை மட்டுப்படுத்தி பார்க்கிறார். உங்கள் குடும்பத்தை கேவலமா பார்க்கிறார். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் உனக்குள்ள பிறக்கிற ஒரு ராஜரீக சந்ததியை கர்த்தர் பார்க்கிறார். எதனாலே சொல்லுவீங்க? சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. யார் உங்களை பத்தி பேசினாலும் கவலைப்படாதீங்க. துதிக்கிற நீ உயர்ந்தவளாக காணப்படுவாய். துதிக்கிற நீங்கள் எல்லா சூழ்நிலையும் உயர்ந்த நிலைமையில இருப்பீர்கள். அந்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, ராஜா சவுலை கர்த்தர் வெறுக்கிறார். 15ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார், ஏன்டா சவுலுக்கு புலம்பற அழுகிற, எனக்கு அவனை பிடிக்கல, அவனை வெறுத்துட்டேன், அவனை தள்ளிட்டேன். இப்போ புது ராஜாவை தேடு. புது ராஜாவை கர்த்தர் எங்க போ சொல்றார், இப்போ பெத்லஹேமுக்கு போ. அங்க ஒருத்தன் இருக்கிறான், ஏசை வீட்டுல ஒருத்தன் இருக்கிறான். சாமுவேல் வரார், அபிஷேகத்தை தைல கொம்பை எடுத்து வரார். அந்த கொம்பை எடுத்து வந்து பார்க்கிறார். அபிநாடாவா இருக்கலாமா, சம்மாவா இருக்கலாமா. ஆனா அப்பா தாவீதை கூப்பிடுவே. தாவீது என்ன செய்யல, கூப்பிடு. ஒரு வீட்டுல ஃபங்க்ஷன் நடக்குது, பிள்ளைய கூப்பிடுவே, அனுப்பின போடா போய் ஆளுகளை பாருங்க. அப்பா தாவீதை கண்டுக்கவே இல்லை. சரி, அப்பாவை தான் அப்படி இருக்காது, கூட பிறந்தவனா சொல்றாங்க. அப்பா தம்பி வரட்டும்பா இருக்கிறாரு. யாருமே அவன் நினைக்கல, யாருமே அவன பிளான் சொல்லல. எல்லாம் கூட்டு கழுவுனீங்க, எல்லாம் பிளான் பண்றாங்க. உனக்கு இல்லை, எனக்கு எனக்கு இல்லை, உனக்கு உனக்கு இல்லை, எனக்கு எனக்கு இல்லை, உனக்கு அப்படியே அவன் ஒதுக்கிட்டான். ஆனா பைபிள் சொல்லுது, ஒதுக்கப்பட்ட தாவீது தான் சாமுவேல் சொல்றாரு, அவன் வர வரைக்கும். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். 1 சாமுவேல் 16:11 அவன் வர வரைக்கும் யாரும் உட்காரவும் கூடாது, யாரும் சாப்பிடவும் கூடாது. அவன் வந்த பருவம் உலகம் உன்னை ஒதுக்கி இருக்கிறான், உலகம் உன்னை கேவலமா பேசியிருக்கிறான், உலகம் உன்னை பார்த்து இது ஒரு வாழ்வெட்டின்னு சொல்லியிருக்கிறான். நான் ஒண்ணு சொல்றேன், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சூழ்நிலை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன்னை கண்ணீரை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல ஆண்டவருடைய தலை நிமிர நடக்க செய்வார். தாவீதை யாரும் கண்டுக்கல, ஆண்டவர் பார்த்தார். ஆண்டவர் பார்த்தார். தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன், இது யாரோட கர்த்தர் பேசுறார் தெரியாது. நான் காலையில ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்று சொன்னார், ஒரு நாள் வருது, ஒரு நேரம் வருது, ஒரு காலம் வருகிறது. எந்த இடத்துல யாரோட கேவலப்படுத்தி ஏமாற்றி அவமானப்படுத்துறாங்களோ அவங்க பார்க்கத்தக்கதாக தேவனுடைய அபிஷேகம் பண்ண போகிறார். கர்த்தரை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவேன்? சொல்லுங்க ஹalleluya. எல்லா கைகளை உயர்த்தி சத்தமா ஹalleluya சொல்லுங்க. எல்லாரும் சத்தமா ஹalleluya சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உண்மைதான் எதிர்பார்க்கிறார். யூதா துதிக்கிறவன், அவன் தான் உயர்ந்தவனாய் காணப்படுவான். குடும்பம் கேவலமா பார்த்திருக்கலாம், உன்னை மறந்திருக்கிறான். ஆனா நீங்க துதிச்சுட்டே இருங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க, நீங்க ஆராதிச்சுட்டே இருங்க. ஒரு நாள் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க. எல்லாரும் உங்களை தேடி வரணும். எனக்கு ஒண்ணு தெரியுங்க, துதிக்கிறவன் தோத்து போறதே கிடையாது. அல்லவர் ஆமென் சொல்றவா இருப்பான். துதிக்காதவன் தான் தோத்து போவான், துதிக்கிறவன் தோத்து போக மாட்டான். துதிக்கிறவன் ஒருபோதும் தோத்து போக மாட்டான். ஆமென் வர மாட்டதே, துதிச்சாதானே ஆமென் வருது. ஆமா, துதிக்கிறவன் தோத்து போக மாட்டான். துதிக்கிறவன் தோத்து போக மாட்டான். துதிக்கிறவன் ஜெயம் எடுப்பான். துதிக்கிறவனுக்கு ஜெயம் உண்டாகும்.
வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இரண்டாவது, துதிக்கிறவன் எல்லாவற்றையும் தருகிறார். என்ன சொல்ல? துதிக்கிறவன் அவன் சும்மா இருக்க மாட்டான். முழு மனசோட ஆண்டவருக்கு எல்லாத்தையும் செய்வான். கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டான். கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டான். வாசிங்க 3:4 நியாயாதிபதிகள் 1:3 வாசிங்க. அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நான் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோட கூட எழுந்து வா. உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோட கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோட கூட போனான். அப்போது சிமியோன் அவனோடு கூட போனான். யூதா எழுந்து போனபோது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. 3:4 ரைட். 3:4 ஓகே. யூதா சொல்றாங்க சிமியோனை பார்த்து, சிமியோன் நீ வா, என் கூட வா, ஃபுல்லா அந்த யுத்தத்தை நடத்துவோம், நீ என் கூட வா, உனக்கு ஆபத்து வரும்போது நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆராதிக்கிறவர்கள் எப்படிதான் இருப்பாங்க? அறகுறையா இருக்க மாட்டாங்க, முழுமையாய் கர்த்தருக்கு தருவாங்க. எத்தனை ஆமென் சொல்லுவாங்க? சொல்லுங்க ஹalleluya. ஃபுல் ஆண்டவருக்கு முழுமையாய் செய்வாங்க. ஃபுல் ஆண்டவருக்கு முழுசா ஆண்டவருக்கு இதயத்தை கொடுப்பாங்க. நம்முடைய ஆராதனை அப்படிதான் இருக்கு. அறகுறையா ஆராதிக்க கூடாது. பக்கத்துல வாச அறகுறையா ஆராதிக்க கூடாது. பக்கத்துல வாச அறகுறையா இந்த அறகுறை ஆராதனை இருக்குன்னா அறகுறை ஆராதனை சர்ச்சுக்கு வருவாங்க. சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, வருவாங்க. இந்த நாற்காலி பிடிச்சி கம்பியை பிடிச்சிக்குவாங்க. இந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே பார்ப்பாங்க. கையே தட்ட மாட்டாங்க. இந்த வேற பாட்டு பாடுற மாதிரி நேரம் நிற்பாங்க. பார்த்துருக்கீங்களா சில பேர்? அப்புறம் கையை எப்படி தட்டுவாங்க? நீ அப்படியே ஆராய்ச்சிட்டு உனக்கு ஆசீர்வாதமே வராது. முழுசா ஆராது, இருதயம் ஃபுல்லா கர்த்தரை நினைச்சு ஆராது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஹalleluya. நீங்க எந்த வியாதியோட வந்திருந்தாலும் சரி, நீங்க முழுசா கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னா அந்த வியாதி உங்களை விட்டு விலகி போயிடும். ஒரு நாள் ஒரு அம்மாவுக்கு சேர்த்து ஸ்ட்ரோக் கிடைச்சிச்சு. ஒரு பக்கம் வாய் கோணையாச்சு, கை ஸ்ட்ரோக் கிடைச்சது, கால் ஸ்ட்ரோக் ஆயிடுச்சு. என்ன பண்ணணும் தெரியல. ஓடிட்டு நான் அம்மாவை சொன்னேன், அந்த ஸ்ட்ரோக் கையை தூக்கி தூக்கி அடிமா அப்படின்னா. அந்த அம்மா அந்த கையை தூக்கி 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 அந்த ஒர்ஷிப்ல அப்படி கையை தட்டி 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 ஆராதனை முடிஞ்சு போறதுக்கு கூட கை சரியாயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்க? சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அதாவது ஆராதிக்க போடுது கை வலிக்கல அப்படி சொல்லுங்க. மற்றவங்களை அடிக்கும் போது உனக்கு அந்த வலி தெரியும். மற்றவங்களை அடிக்கும் போது உனக்கு அந்த வலி தெரியல. பிள்ளைங்க சப்பு சப்புன்னு அடிக்கும் போது உனக்கு அந்த வலி தெரியல. ஆனா கை தட்டும் போது உனக்கு அந்த வலி வலிக்கும். கை தட்டும் போது உனக்கு கை கல்ல தட்டு, நல்ல கத்தர ஆராதிங்க, நல்ல துதிங்க, முழுசா மறந்து ஆடுங்க பாடுங்க. யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. யாராவது உங்களை பார்த்து என்னடா பைத்தியம் மாதிரி ஆடுன்னு சொன்னா அது ஒரு பைத்தியம். ஏன்னா நீங்க ஆராதிப்பது, நீங்க துதிப்பது ஆண்டவருக்கு. நாம வர மாட்டது தாவீது ஆடிட்டு வராரு. மீகா பார்த்து சிரிக்கிறான். மீகா சிரிக்கிறார். இந்த தாவீது ஒரு ராஜா, இப்படி நீ ஆடலாமா? வேதம் சொன்னது கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைத்தார். நீ ஆராதிக்கிறது யாராவது உன்னை பார்த்து சிரிச்சாங்கன்னா ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை அடைப்பார். ஆமென். வர மாட்டது? நீ ஆராதிக்கிறது யாரையும் நீ பார்க்க தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர், ஆவியில நிரப்பும் போது நீ கண்ட்ரோல் பண்ண. நீ ஏன் கண்ட்ரோல் பண்ற? உண்டு நிரப்பண்ண ஆவியானவர். ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது நீ யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிரப்பண்ண ஆவியானவர். எதை வேணாலும் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. கர்த்தரை பாடு, மகிமைப்படுத்து, கையை தட்டுங்க, குதிங்க, ஓடுங்க. யாரும் நிகுலோகர சர்ச்சுக்கு போனீங்கன்னா அவருக்கு மாதிரி ஆராதிக்கவே முடியாது. இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய சபைகள் அவருக்கு தான் வச்சிருக்கிறாங்க. ஏன்? அவருக்கு மற்றவங்க தமிழ் மாதிரி நான் இப்படி யாருக்கு அவங்க தான் சொல்லிடுவாங்களா, நான் இப்படி யாருக்கு இவங்க தான் சொல்லிடுவாங்களா, நான் இப்படி கை தட்டா ஏமா என்ன சொன்ன அவனா அவங்க சோறு போடணும். உன்னை கடைபிடித்து நடத்துகிறது ஆண்டவர். உன்னை வாழ வைக்கிறது, உனக்கு பலம் கொடுக்கிறது, உன்னை நிக்க வைக்கிறது
எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க ஹalleluya. ஆண்டவர் முழு மனசா மத்தேயு 22 36 37 வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் முழு மனசா ஃபுல்லி ஃபுல்லா நீங்க ஆண்டவரை நேசிக்கணும். ஆண்டவரை நேசிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்யலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? பக்கத்துல பாச அரகோரியா கை தட்டாத, அரகோரியா பாடாத, சொல்லுங்க அரகோரியா கை தட்டாத, அரகோரியா பாடாத, பக்கத்துலயும் பார்க்கறாங்க. சொல்லுங்க பக்கத்துல பார்க்காத. நீ பக்கத்துல பார்க்க ஆரம்பிச்சா புசுக்கு போயிடும். ஆமா, பக்கத்துல பார்த்தா நீ என்ன ஆயிடுவ? புசுக்கு போயிடும். அதுவும் கை தட்டாத, ஒன்னையும் கை தட்ட வைக்காது. அதுவும் செய்யாத, ஒன்னையும் செய்ய விடா. அது ஒரு பேய் பக்கத்துல இருக்கிறது. அவன் இங்க சொல்லணும். ஆமா, அப்படி பண்ணாம இருந்தாலும் அவங்க ஒரு ஆமை சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. ஒரு மனசா ரோமர் 12 அதிகாரம் 1 வசனம் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க. ரோமர் 12:1 என்ன சொல்லுது? நீங்கள் வாசிங்க. ரோமர் 12:1. ரோமர் 12:1. சீக்கிரம் ரோமர் 12. சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது புத்தியுள்ள ஆராதனை? பரிசுத்தமாய் அவரை ஆராதிப்பது, முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிப்பது, முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிப்பது, இதுவே புத்தி உள்ள ஆராதனை. ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவர் ரொம்ப நேசித்தார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமை கொடுக்கும்போது ஆபிரகாம் சொன்னாரு, எப்பா ஈசாக்கு மூலியமா சந்ததி உருவாகுனார் சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஆபிரகாம் என்ன செய்யறாரு? ஒரு ஈசாக்கு நல்லா வளர்ந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளை எனக்கு கொடுக்கிறார். நீங்க கொடுப்பீங்களா? ஒரே ஒரு பிள்ளைய கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஆண்டவரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீங்க போகுது. ஆனா ஆபிரகாம் வசனத்தை நம்புகிறவர். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அது வார்த்தை மாற மாட்டார். எதாவது ஆமென் சொல்லுவார். ஈசாக்கு மூலியமா சந்ததி பெருமை சொல்லிட்டாருன்னா அவன் மூலியமா நிச்சயமா ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்லவா இருக்கும். அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்துவத்துல உண்மை உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க சொல்றேன், அவர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தை நிச்சயமா நிறைவேற்றுவார். சொல்லிட்டாருன்னா செய்வார் சார். சொல்லிட்டாருன்னா செய்வார். சுகம் கொடுத்துட்டாருன்னா கொடுத்துட்டார். உனக்காக தேவன் யாரையும் செய்ய முடிப்பார். ஆமென். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆபிரகாம் சொல்றாரு, ஈசாக்கு மூலமா சந்ததி வரட்டார். அந்த ஒரு வார்த்தையை குடிச்சுட்டார். அந்த வார்த்தையை குடிச்சிட்டு இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, உன் பிள்ளைய கொடு, வழி கொடு. ஆபிரகாமுக்கு ஒரே சிரிப்பா இருக்கும். இவர் தான் அந்த பிள்ளை மூலமா பெருமைன்னு சொல்றாரு. இப்ப இவரே பிள்ளைய கேட்கிறார். அல்டிமேட் எனக்கு தெரியும், ஆண்டவர் பிள்ளைங்க கொல்ல மாட்டார். ஆண்டவர் கொல்ல மாட்டார். ஆனா ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. 3 நாள். எத்தனை நாள்? 3 நாள் பிரயாணம் செய்யறார். கவனிங்க. 3 நாள் இங்கே போய் சேர்ந்து மேல போய் செட் பண்றதுக்கு 1 நாள், திரும்பி வரதுக்கு 3 நாள். ஆக மொத்தம் எத்தனை நாள்? ஆக மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். ஆக மொத்தம் எத்தனை நாள்? போக 3 நாள், வர 3 நாள், செட் பண்ண 1 நாள். ஆக மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள் கெழுதிக்கிட்டே சொல்லாம போறார். யாருக்கிட்ட? சாரா பாட்டிக்கிட்ட சொல்லாம போறார். ஏன்னா சொல்லி இருந்தா இந்த பாட்டி ஆவரம் என்ன பண்ணிருக்கோம்? போட்டு பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்? 7 நாள் கெழுதிக்கிட்ட சொல்லாம பையனை கூட்டிட்டு நேரா போறார். ஏன் தெரியுமா? அவர் முழு மனசோடு தேவனை நேசிக்கிறவர். அவர் அவருக்கு தெரியும், நான் என் பிள்ளைய பலி கொடுத்தாலும் கர்த்தர் என் பிள்ளைய திரும்ப வாழ வைப்பார். அவர் பலி கொடுக்கும் பொழுது அவருடைய சத்தம் பிள்ளை கண்டார்கள் கை வைக்காத என்றார். அப்பதான் அந்த ஆராதனை, அந்த 7 நாள் பிரயாணம், அந்த 3 நாள் மலைகளை ஏறுறார், திரும்பி வரார். 7 நாள் ஆண்டவர் ஏன் ஆபிரகாம் அவ்வளவு நேசிச்சார்? நண்பனை கூட கர்த்தர் பேசுறார். கர்த்தருடைய ஆராதனை
சும்மா வாயால வரும், உள்ளத்திலிருந்து வரும். செய்கையில காட்டுகிறார். சும்மா வாயால ஆராதிக்க கூடாது. ஆராதனை உள்ளத்திலிருந்து வரும். ஆராதனை செய்கையில வரும். ஆராதனை உள்ளத்திலிருந்து செய்கையில வரும்போது கர்த்தர் அதை அங்கீகரித்து தேவன் அதை ஆசீர்வதிக்கிறார். ஆமே சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எவன் ஒருவன் ஆராதிக்கும் போது முழுசா தன் இருதயத்தை கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீர்களா? நான் முடிக்க போறேன். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் இந்த நைட்ல இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார். மத்தியானம் சொல்ல மறந்துட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், இந்த கம்பம் ஜவால இருக்கிற அக்கா மாங்க இன்னைக்கு வரமாட்டாங்க அப்படின்னா கீழே வந்து பார்க்குறேன். கரெக்டாக அவங்கள வரும். ஆண்டவர் எனக்கு ஆண்டவருக்கு என்ன இவங்க வருவாங்க, இவங்க வரமாட்டாங்க, இவங்க எல்லாம் இது நடக்கும் அப்படி ஆண்டவர் கரெக்டாக சொல்லுவார். வந்து பார்த்தா அப்படி இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். நான் ஆண்டவரை ஜெபம் பண்ணுறேன். ஏன் ஆண்டவரே, எதனால ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? ஆண்டவர் என்னை ஒன்றுமே கர்த்தர் என்னை மறைக்க மாட்டேன். சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் சொல்ல மாட்டேன், சில விஷயங்கள் கேட்டாலும் சொல்ல மாட்டேன், மனசு கூட வச்சிருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாலும் அது கட்டாயம் நடக்கும். ஆமென். வர மாட்டேது. என் லைஃப்ல என் ஆண்டவரை செய்தி கொடுக்கிறது கேட்டிருக்கிறேன். ஜோம் பண்றேன். பயங்கர பலவீனவர். ஆனால் ஜபத்தை ஒழுங்கு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு அந்நிய பாஷை பேசிக்கிட்டு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஜோம் பண்ணிட்டே இருக்கிறேன். நடக்கிறேன், ஜோம் பண்றேன், நடக்கிறேன், ஜோம் பண்றேன். அன்றைய சமூகத்துல கேட்கிறேன், வானத்தை பார்த்து ஜெபம் பண்றேன். என்ன நடக்குது? கர்த்தர் என்ன ஒன்னே ஒன்று சொன்னார். அப்பா, ஜனங்கள்ட்ட ஒன்னே ஒன்று சொல்லு, உண்மையா என்னை ஆராதிக்க சொல்லு. ஏன் அப்படின்னா பயங்கரங்கள் இன்னும் அடுத்த 60 நாள்ல யோசிக்க முடியாத காரியங்கள் நடக்க போகுது. யோசிக்க முடியாத சம்பவம், தண்டனைக்க சம்பவம், கொடிய வாதைகள், எதிர்பாராத கேன்சர் வியாதி, எதிர்பாராத லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன், எதிர்பாராத ஆஸ்மா, எதிர்பாராத வியாதிகள் பயங்கரமா பரவும் போகும். பயங்கரமா குடிக்கிற தண்ணீர ஆபத்துகள், அபாயங்கள் வரப்போகும். ஜனங்களுக்கு சாப்பிட்டு வயிற்றுல நிற்காது. சாப்பிட்டு ஓடிக்காண்டா சாப்பிடணும் போகணும் அப்படின்னா சாப்பிட ஓடிக்கிட்டே இருக்கும். வயிறு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிடவே தோணும். வீட்டில் சமைச்சாலும் சரி, வெளியே சமைச்சாலும் சரி, எங்க இருந்தா ஒரு சரியான ஒரு மனநிலைமை இல்லாமல் இருக்கணும். ஆனால் நான் யாருக்கு ஒரு சொந்த சுகத்தை கொடுப்பேன்? என்னை மனசார ஆராதிக்கிறவங்க, என்னை மனசார தேடுறவங்க, என்னை மனசார துதிக்கிறவங்களுக்கு எந்த வியாதியும் வராது, எந்த ஆபத்தும் வராது. ஆராதனையை கூட்டு சொல்லு வருமானம் என்று சொல்லு. நல்ல worship ஆராதனையை கூட்டு சகல ஏறா யாருக்கு யார் கைத்தல் அவருக்கே தெரிஞ்சிருச்சு போகுது. நல்லா வருமானம் என்று சொல்லு கிட்டாங்க. நல்லா worship பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கனவு அப்புறம் பார்க்குறேன். நல்லா worship பண்ணி, நல்லா ஆராதி, நல்லா துணி, நல்ல தேவனை படுத்து, நல்ல கத்தரை உயர்த்து, உயர்த்த worshipல கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லு. ஜனங்களை worship பண்ண சொல்லு, நல்ல துதிக்க சொல்லு. worship பண்ண உங்க லைஃப்ல ஒரு பெரிய விடுதலை வரப்போகுது. அவன் வர மாட்டேது. நல்லா துதிக்கணும். யூதா அப்படின்னு சொல்ல, யூதாதான் எனக்கு வேணும், யூதாதான் வேணும். ஏன்னா யூதாதான் என் பார்வைக்கு உயர்ந்தவன், துதிக்கிறவன் தான் என் பார்வைக்கு உயர்ந்தவன். துதிக்கிறவன் தான் முழுமையாய் தன் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறவன். மூன்றாவது கடைசியாக துதிக்கிறவன் தான் எல்லா பிரச்சனைக்கும் முற்றில் போட்டு நிற்கிறவன். என்று சொல்லுவேன். 1 அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். நியாயாதிபதிகள் 1, 5, 6, 7 முடிச்சு. பேசேக்கிலே அதோனி பேசேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரின் பெரிசியரை வெட்டினார்கள். அதோனி பேசேக் ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை கரைந்து போட்டார்கள். அப்பொழுது அதோனி பேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்கள். அதோனி பேசேக் இந்த கானானிய ராஜா ஒரு மோசமான ராஜா. அவன் யார்? அவன் மோசமான ராஜா. அவன் என்ன பண்ணுவான்? கை காலுடைய பெரு விரலை வெட்டிடுவான். இந்த பொருள் விரலை வெட்ட நீங்க சாப்பிட முடியுமா? எப்படி சாப்பிடும்? இப்படிதான் சாப்பிடும். பொருள் விரல் வெட்டா சாப்பிட முடியுமா? முடியாது. நமக்கு மேல் இந்த பொருள் விரல் எல்லா விரலும் நம்மளுக்கு வேணும். அவவா இல்லை ஒன்னும் ஆமானுங்க இல்லை.
ஆமாவா இல்லையா? எல்லா வரவும் நமக்கு வேணும், எல்லா வரவும் நமக்கு முக்கியம். இவன் என்ன பண்ண, 70 ராஜாக்களுடைய பெருவரல் என்ன பண்ணான், வெட்டி அவங்க நாய் மாதிரி சாப்பிட வைப்பான். நாய் மாதிரி என்ன செய்வான்? அப்ப எவ்வளவு மோசமானவன் அந்த கானானிய ராஜா, அவ்வளவு மோசமான ஜனங்கள் ரொம்ப அப்படியே ஒரு வழி பண்ணிடுவோம். ஆனா அவனை யார் எதிர்த்து நிற்க முடியும் தெரியுங்களா? துதிக்கிறவன் மட்டும்தான் எதிர்த்து நிற்க முடியும். துதிக்கிறவன் மட்டும்தான் பிசாசுக்கு ஒரு புஷ்பா வைக்க முடியும். துதிக்கிறவன் மட்டும்தான் சாத்தனுடைய கிரியைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறவனாய் காணப்பட முடியும். உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டம், உங்கள் வாழ்க்கையில வருகிற பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில வருகிற சஞ்சலம், உங்கள் வாழ்க்கையில வருகிற துயரங்கள், இதெல்லாம் உங்கள் விட்டு போகிறோம்னா ஆண்டவரை எக்காலத்துல சோஸ்தனைங்க. அவர் துதி எப்போதும் உங்க நாவல இருக்கட்டும். அப்போது நீங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் இறங்கி வரலாம். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் உனக்கு பலன் தருவார். எத்தனை நாமே சொல்றது? சொல்லுங்க ஹalleluya. கர்த்தமா சொல்லுங்க ஹalleluya. பாஸ்டர் ஆப்டர் செல்வராஜ் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவருடைய சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். 65,000 பேர் அவருடைய சபையில். எவ்வளவு? எத்தனாயிரம் பேர்? 65,000 பேர் அவருடைய சர்ச்சு. அவர் கேட்டேன், இந்த 65,000 பேர்ல எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம், எப்படி பாஸ்டர் சமாளிக்கிறீங்க? அவர் சொன்னாரு, எப்பா காலையில எழுப்பிட்டு அவர் மலேசியாவுக்கு வந்தாலும் சரி, எங்க போனாலும் சரி, கையில ஒரு கிட்டார் வச்சுக்குவார். கையில ஒரு கிட்டார் வச்சுக்குவார். காலையில கிட்டாரை வாசிச்சு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். பாடி 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 அவசரம் எதுவுமே செய்யாது. அவரை துதி ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜஸ்ட் வர்ஷிப் பண்ணிக்கிட்டே. அந்த வர்ஷிப் பண்ணிட்டு அவர் ரூம் விட்டு வெளியாவாங்க. எல்லா கடைகளை கட்ட உடைச்சிருவாங்க. வியாபாரம் பண்றவங்க வியாபாரம் ஆசீர்வாதமா இல்லையா? வியாபாரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே போறதுக்கு முன்னே சில சண்டை போட்டு போவான். அவன் எங்க வியாபாரம் கொடுப்போம்? வியாபாரம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. துதி. வேலைக்கு போறதுக்கு முன்னே 1 மணி நேரம் துதி. எங்க போனாலும் 1 மணி நேரம் நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு மாய அந்நிய பாஷைகள் எல்லாம் பேசி துதிச்சு 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 தேவனை மகிமைப்படுத்து. அதுக்கு பிற்பாடு போய் பாருங்க, எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் ஒரு புஷ்டம், ஒரு முற்றுப்புள்ள தேவன் வைப்பார். நம்ம இந்த மாசத்தை அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம முடிக்கிறோம். அடுத்த வெள்ளிக்கிழமை தீர்க்க தரிசன ஆராதனை 31ஆம் தேதி. 31ஆம் தேதி சனிக்கிழமை அழைக்கிற அப்படின்னா 31ஆம் தேதி நவம்பர் மாசத்துடைய தீர்க்க தரிசன ஆராதனை. நீங்க எல்லாரும் கட்டாயம் வரணும். ஏன்னா அந்த நவம்பர் மாசத்துக்கு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் கட்டாயம் நடக்க போகிறது. நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவர் இந்த மாசம் விமானங்கள் விழுவினார், விமானங்கள் விழுது. கர்த்தர் இந்த மாசம் இயற்கை மாற்றம் உண்டாகுனார், மாற்றம் உண்டாகும். கர்த்தர் இந்த மாதம் சொன்ன எல்லா காரியமும் துல்லியமாக நடந்து கொண்டே இருக்கிறது. நவம்பர் மாசத்துக்கு கர்த்தர் சொன்னதை எழுதி வச்சிருக்கேன். எல்லாம் படிப்படியா 31ஆம் தேதி அடுத்த வெள்ளிக்கிழமை சொல்லதான் போகுது. அதை கேட்டு செயல்படுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். இவர்கள் தேவனை துதித்தார்கள். அந்த யுத்தத்தில் அவர் ஜெயமடைந்தார்கள். ஒரு ராஜா இல்லை, ஒரு டீம், ஒரு கோத்திரம், ஒரு கூட்டம், யூதா கூட்டம். அந்த யூதா கூட்டம் எழுப்பினார்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். ஆராதிக்கிற பிள்ளைகள் எழுப்பினாலே இந்த தேசத்துல ஒரு பெரிய ரிவைவல் உண்டாகும். ஆராதிக்க பிள்ளைகள் எழுப்பினாலே உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆராதிக்கிற பிள்ளைகள் எழுப்பினாலே கர்த்தர் பெரிய மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுவார். சொல்லுவாங்க 3 காரியம் சொல்றேன். துதிக்கிறவன் உயர்ந்தவனாய் காணப்படுகிறான். துதிக்கிறவன் எல்லாவற்றும் தருகிறவனாய் காணப்படுகிறான். துதிக்கிறவன் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு நம்ம துதிக்க போறோம். கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ண போறோம். ஒரு 10 நிமிஷம் வாங்கல, கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ண போறோம். இந்த ஒரு 10 நிமிஷம் யாரும் அவங்க பாத்ரூம் போனா சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வர்ஷிப் பண்ணி கண்ணு மூடி கையை தட்டி வர்ஷிப் பண்ண போறோம். ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாட போகிறார். ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு பெரிய காரியம் செய்வார். வர்ஷிப் அந்த கண் எலுமினிப்பு எல்லாம் எலுமினிப்பு உன்னால் முடியலன்னு பரவாயில்ல பாருங்க. ஆனா இந்த வர்ஷிப் நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் முழு மனுஷோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர்ஷிப் பண்ண போறோம். ஆராதிக்க உங்களை மறந்து ஆராதிக்க துதிக்க ஆவியானவர் ஒரு பெரிய அற்புதத்தை
கொஞ்ச நேரம் பேசுங்க, கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசுவோம். அந்நிய பாஷையில பேசுற வருவான். அப்படியே சில பாடல்களை பாடி சில பாடல்களை பாடி ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை அற்புதத்தை கட்டளை செய்ய போறார். Thank you Holy Spirit. எல்லாம் கண்டுபிடிங்க, எல்லாம் கண்டுபிடிங்க. Sigaramanda kantura mangara bala bushakala mangara yara kantura mangara mangara kantura mangara bala dimara sandala mangara yara kantura mangara bala bushakala mangara bala dimara kantala mangara bala dimara bala bushakala mangara bala maria alla mangala modi இரண்டு கரங்களை உபயோகப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்மை மோசப்பட்டுகிறவர் நமக்குள்ளே உலாவுகிறவர் சர்வ வல்லமை உள்ளவரை இணைத்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தரை துதிக்க போகிறோம். துதிக்க ஒவ்வொரு சாத்தானின் கிரியைகளை கடப்பட்டு போகும். கர்த்தர் சர்வ வல்லவர், கர்த்தர் மகிமை உள்ளவர், கர்த்தர் நீதிவர், கர்த்தர் சர்வ வல்லவர், கர்த்தர் உயர்ந்தவர். எல்லாரும் கைகளை மூடி துதிக்கிற யூதாக்களை கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம். அவர் வந்தாத பிரகாசம் உள்ளவர், துதியை மத்தியில் மோசம் பண்ணுகிறவர், துதியை விரும்புகிறவர், துதிக்கிற வார்த்தைகளை கைக்குள்ள வைக்கிறவர். அவரை போல அவரை ஈடாக
Hallelujah, 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 hallelujah. கரங்களை உயர்த்தி உன்னை கமானா ஷாந்தா மாரி நிக்கா கமானா சாந்தா சேகரா ஒவ்வொரு மனிதனும் துதிகளை அவர் விரும்புகிறார். சிறு பிள்ளையாக இருக்கலாம், பிறகு பாவியாக இருக்கலாம். நீ துதிச்சாலே அப்பாவை தூய்மை ஆக்குவார். நீங்க துதிச்சாலே எல்லா தலையை அப்பாவே உடைச்சு போடுறோம். நீங்க சும்மா அப்பா ஐ லவ் யூ அண்டவரே எங்க பாட எனக்கு தெரியாது ஆனாலும் ஐ லவ் யூ ஜீசஸ் சொன்னாலும் போதும். மனப்பூர்ணமா நிறைவோடு அப்பா ஜீசஸ் ஐ லவ் யூ லார்ட் சொன்னாலே போதும். அதான் அப்பா எதிர்பார்க்கணும். அதான் உண்மையான ஆராதனை, அதான் உண்மையான துதி, அதான் உண்மையான பணிகள். இதனால ரெண்டு கரங்களை உயர உயர உயர்த்து போகும். எல்லாரும் கரங்களும் ஓடி ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி நிக்கா சுந்தரம் சத்தமாக கரங்கள் கொண்டு கோட்டை மொழி நல்ல சத்தமாக எல்லாரும் பாடுவோம். ஆராதனை உமக்கே Yeah.
shabaliante. Remala dara mariante remate. Rimana dara dali matara da shele matere. Nadali matara moshekere. Isha baba baba baba. Idala rabali bakara dala bashe. Ori madala kara dali na 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 isha baba baba. Ika baba 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 bali yandala kari baba bala. Oh Jesus. Ika kari bakara. Baba mama shere deka. Leva Jesus. Ima kara da ya baba bali yande. Jesus. Ima இந்த நாள் அநேகருக்கு ஒரு விடுதலை வரப்போகிறார். இன்னும் 10 வருஷம் முடிக்கப்பட்டு நல்ல வருஷம் போட்டு சொல்லு தேவனுடைய சிங்காசனம் இறங்கி வந்திருக்கிறது. அதுவே ஒரு ராட்சியம் வரவேற்காமையாக சொல்லு எல்லாரும் தலை கருத்தை ஆராதிக்க கருத்தை துணிக்க மனுஷ மகன் யாத்திரை வாழ்ந்தோம். நீ எப்படி வீட்டை ஆராதிக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி இருக்கிற நீ யாரும் தருகிறேன் நல்ல ஒரு வருஷம் புரியுது கொஞ்ச நாள் நீ ஆராதிக்காம துணிக்காம அப்படியே ஆராதி கொண்டிருக்கிறேன். நல்ல சொல்றேன் திரும்ப ஆராதிக்க இருக்கும் திரும்ப துணிக்கு இருக்கும் திரும்ப ஆராதிக்க வகையாக இருக்கும் நம்முடைய பயன்படுத்துகிற போக்கு மாற்றம் வந்தாச்சு நம்முடைய உருவாக்கமாக ஒரு
எல்லாம் மாறப்போகிறார். பொறுத்திருந்துப்பா, 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 பொறுத்திருந்துப்பா. ஒரு பெரிய விடுதலை வரப்போகுது. கட்டிகள் கரைகிறது, கேன்சர் விலகி போகிறது, ஆஸ்மா விலகி போகிறது. சத்துருவு சொல்லுகிற சகல வியாதிகள் விலகி போகிறது. கடன் பிரச்சனைகள் மாறுகிறது, சபை சூழ்நிலை மாறுகிறது. நாம் சூடா இருக்கிறவனமா இருக்க போறது அல்ல. ஜெயம் 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 ஜெயம். பட்டணங்களை பிடிப்போம், தேசத்தை பிடிப்போம், மாநிலங்களை பிடிப்போம். யூதா போகட்டும், யூதா இளவட்டும், யூதா போகட்டும், யூதா இளவட்டும், யூதா யூதா போகிற சிங்கம் கோதிக்கு வேகமானவன், புத்தகத்தை குறைக்கிறவன், புத்துரையை உடைக்கிறவன், பெயர் கொண்டிருக்கிற தேவன். 1 2 3 4 5 6 நம்ம காட்டிய வார்த்தை கைகளை கட்டி 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 பத்து சொல்லுங்கள் கைகளை கட்டி ஜீசஸ் எல்லாம் மாறியாச்சு. ஓ ஹalleluya.
எனக்கு ரூபன் அல்ல, எனக்கு சிமியோன் அல்ல, எனக்கு லேவி அல்ல, யூதா. யூதா என் கண் முன் நிற்கிறவன், என் சமூகத்தில் நிற்கிறவன் யூதா. சுமித்து மூடி போமா. ஒரு 2 கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் கிருபை உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய தயவு உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு வல்லமை பிரசனம் உன்னோடு கூட இருக்கிறார். 2 கைகள் மேல உயர்த்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் அரவணைப்பதை போல கர்த்தருக்கு தெரிந்த ஒரு சில பேர் அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். Holy Spirit.
முடிக்கப்பட கை உயர்த்தி பின்னால மனிதர்கள் எல்லாரும் கண்களை மூடி ஹோலி ஸ்பிரிட் சொல்லுங்க. ஹோலி ஸ்பிரிட் அவரை அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருக்கு பக்கத்துல தான் இருக்கிறார். அவர் அருகில் வந்திருக்கிறார். ஓ ராபா சபா ரிமா கபரா அப்படி ஜோமனை கொஞ்ச நேரம் அவரை கண்ண மூடி ஜீசஸ் Holy Spirit, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. பொறுத்திருந்து பார், பொறுத்திருந்து பார், பொறுத்திருந்து பார், பொறுத்திருந்து பார். Lako shabaka lamada tabako shakala lema kabara bala shata la boshi kiriaka ura baba baba karata tata makara mala ravala ஒரு ஃபுல் விமானம் எரிந்து போவதை நான் பார்க்கிறேன். லக்கர பாத்தோ ஷபபா பபா ஷிகரியாக்க ரிபலா கர போஷாக்கர பாத்தா ஒரு பக்கம் மறுபக்கம் கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு ஒரு பெரிய கூட்டம் ஒரு கலவரம் நடப்பதை போல நான் பார்க்கிறேன். நான் கோசானுக்கும் சமஸ்த எகிப்துக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற காலம் வந்தாச்சு. சமஸ்த எகிப்திற்கும் கோசானுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற காலம் வந்தாச்சு. பிரேமா கபாலா ஷாட்டா எகிப்து முழுவதும் இருள். ஆனால் கோசானுடைய ஜனங்கள் குடியிருக்கிற இடத்துல வெளிச்சம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். நான் என் பிள்ளைகளை பாதுகாப்பேன், என் பிள்ளைகளை நான் பாதுகாத்து நடத்துவேன். Laka shoto dimaka shiti diakara oh raba oh baba dimana தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறார். தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு மிஸ்டை போல நான் பார்க்கிறேன். ஒரு தேவ மகிமை ஒரு பனி போல இறங்கி கொண்டிருக்கிறார். மாறிய உறைந்த மலையை போல தேவனுடைய அபிஷேகம். எங்கே கை உயர்த்துகிறோம் அங்கெல்லாம் தேவனுடைய மகிமை இறங்குகிறோம். திரும்ப சொல்ல உங்களை அடக்காதீங்க, உங்களை அடக்காதீங்க. அப்படியே உங்களை அடக்கி கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தரிசன கண்கள் திறக்கப்படுவதா ஓரா பாக்கா ஷாக்கா லரா ராபாலா லேமா கரலா முடிக்கலாம் முடிக்கலான்னு சொல்லுங்க. ஆவியானவர் சொல்றாங்க, கடைசியாக பிள்ளைங்க நான் தொட்டுறேன், கடைசியாக பிள்ளைகளுடைய ஜபத்தை நான் கேட்டு பதில் தந்து போறேன். அக்கினி உன்னை அடக்காத, உன்னை அடக்காது, உன்னை அடக்கினால் போ அந்த நிறைவுக்குள்ள நீ போக முடியாது. விழுந்துருவனோ அதனாலே பயப்பட வேண்டாம். பலிபீடத்துக்கு நேரம் கைகளை உயர்த்துக. ஊழியர்கள் நாங்கள் கைகளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீ நிற்கிற இடத்துல தேவனுடைய மகிமை உன்னை சந்திக்க வருகிறார். நல்ல கண்ணை மூடிக்கோங்க, நல்ல கண்ணை மூடிக்கோங்க, நல்ல கண்ணை இறுக்கமா மூடிக்கோங்க. ஆவியானவர் இப்போது பலமா இறங்கி வருகிறார். ஆவியானவர் இப்போது பலமா இறங்கி வருகிறார். அல்ல கையை மேல உயர்த்து, அல்ல மேல மேல உயர்த்துங்க. அரைவர வேணாம், மேல உயர்த்துங்க, மேல அல்ல மேல உயர்த்துங்க, மேல உயர்த்துங்க, மேல உயர்த்துங்க. எல்லா இடங்களிலும் தேவனுடைய மகிமை நிரப்பப்படுகிறது. எல்லா இடங்களிலும் ஆவியானவருடைய மகிமை இப்போது நிரப்பப்படுகிறது. ஒவ்வொரு சபரில் ஒவ்வொரு தூணில ஒரு தூதன் நிற்பதை நான் பார்க்கிறேன், ஒரு தூதன் நிற்பதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு தூணில ஒரு தூதன் நிற்பதை நான் பார்க்கிறேன். I see the angel of God is standing there, is standing there. தேவனுடைய தூதர்கள், கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார், கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி கொண்டிருக்கிறார். ஓ லபா லா 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 ஷாட்டா லா லா. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, 2 நிமிஷம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஏங்குங்க, அவருடைய பிரசன்னத்தை ஏங்குங்க. செல்வி உமான தேவனுடைய அக்கினி இறங்குகிறது, தேவனுடைய அக்கினி இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது, ஒரு அக்கினி இறங்குகிறது. தேவா லக்கரபாலா ஆலாலா. அந்நிய பாஷையில பேசுமா ஃப்ரெண்ட்ஸ், அந்நிய பாஷையில பேச
பேசு தேவனுடைய மகிமை அக்கினி இறங்குகிறது அக்கினி இறங்குகிறது அக்கினி இறங்குகிறது அக்கினி இறங்குகிறது அக்கினி இறங்குகிறது ஒரு மேகம் இறங்கி வருகிறது ஒரு மேகம் இறங்கி நல்ல கை உயர்த்து சொல்றான் மேல உயர்த்து ரெண்டு கையை